நாம் தொடர்ந்து ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருவோம். தேவ சமூகத்தில் எட்டின காரியங்கள், பரலோகம் வரை சென்ற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஞாபகம் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 பாகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்தில் எட்டின காரியம் அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அது உலகம். ஆனால் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு வருஷம் பொறுத்தனாலும் நமக்கு இருதயத்தில் ஏறின, அதான் கவனிக்கிறதுன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் இருதய பலகையில் எழுதப்படும். தேவ சமூகத்தில் எட்டின காரியம், முதலாவது ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களுக்காக நிற்கும் பொழுது, பேசும் பொழுது, செய்யும் பொழுது அது அப்படியே பரலோகத்தில் எட்டினது. 2வது கொர்நேலியுனுடைய காரியங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம், நெருக்கப்படுகிற சத்தம், அவர்கள் இடுகிற கூக்குரல், அவங்க நசுக்கப்படுகிற அந்த நசுக்குவதின் சத்தம், பெருமூச்சு தேவ சமூகத்தில் கேட்டது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சோதோம் குமார பாவ காரியங்களும் தேவ சமூகத்தில் எட்டுன்றதை பார்த்தோம். பாவமும் தேவ சமூகத்தில் எட்டும். மனம் திரும்பினா கர்த்தர் உதவி செய்வார், இல்லைன்னா சோதோம் குமார அழிக்கப்பட்டது போல வாழ்க்கை அழிக்கப்படும். ஒவ்வொரு காரியமும் அழிந்து கொண்டே வரும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆதியாகம புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அதிலிருந்து தான் நமக்கு வரப்போகிறது வேத சத்தியம். அது தேவனுடைய சமூகத்தில், பரலோகத்தில் வானத்தை எட்டின காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஒரு ஏணி பூமியில வைக்கப்படும். அதுக்கு முன்னாடி அது என்ன இடம்னா 11வது வசனம் சொல்லுகிறது, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அது ஒரு வனாந்தரமான இடம். அங்க கல் இருக்குன்னா என்ன, அப்போ அந்த இடம் கல், மண்ணு, மேடு எல்லாம் இருக்கும். அங்க ஒரு கல் இருக்கிற இடத்துல. அப்போ பாருங்க, அங்க தங்கி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் சூரியன் போயிடுச்சு, இப்ப இரவு ஆரம்பித்து விட்டது. அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து, அங்க கல்லெல்லாம் நிறைய இருக்கு போல இருக்கு, அதுல ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி யாக்கோபு படுத்து கொண்டிருந்தான். அவனுடைய நித்திரை ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு வீட்டில கூடாரத்துல தாய் தகப்பனோடு. ஈசாக்கு மிகப்பெரிய செல்வந்தன், அவனுடைய மகன் தான் யாக்கோபு. ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் நிறைந்து இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த மனுஷன் ஈசாக்கு. அத்தனை பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்த யாக்கோபு, நல்ல மெத்தையில படுத்திருந்த யாக்கோபு, நல்ல தனையலை வைத்து படுத்திருந்த யாக்கோபு அன்றைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அப்பொழுது ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணியினுடைய 2 நுனி பூமியில வைக்கப்பட்டது. அதனுடைய நுனி வானத்தை எட்டு. அப்போ எவ்வளவு பெரிய ஏணி, 10 அடி 20 அடி ஏணி ஏறும் பொழுது நம்மளுக்கு கஷ்டம். 30 அடி ஏணியெல்லாம் ஏறினா ஹைட் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இந்த ஏணி எவ்வளவு பெருசு தெரியுங்களா? எவ்வளவு பெருசு? வானத்தை எட்டுற அளவுக்கு வானத்துக்கு கிட்ட போயிடுச்சு ஏணி. அப்போ எவ்வளவு பெரிய ஏணி இல்ல? எவ்வளவு பெருசு, பெரிய ஏணி. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்து அதனுடைய முனை வானத்தை போய் டச் பண்ணிடுச்சு.
அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். அப்போ வானத்துக்கு மேலே அந்த பரிசுத்த ஸ்தலம், தேவ தூதர்கள் தங்கியிருக்கிற இடம் மட்டும் அந்த ஏணியினுடைய நுனி எட்டி இருந்தது. பூமியிலிருந்து அது மேல பரலோகத்தை தான் எட்டி இருந்தது. ஏன்னா மேல வசனம் சொல்லுகிறது, அதற்கு மேலாக 13வது வசனம் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. அப்ப கர்த்தர் எங்க இருக்காரு? மேல இருக்கிறாரு. அதற்கு மேலாகனா அப்ப அந்த இடத்துக்கு போயிடுச்சு அந்த ஏணி. அப்போ கீழே பூமியிலிருந்து மேல போயிருக்கு. அந்த ஏணிய பார்க்கிறாரு. அந்த ஏணி எதற்காக வைக்கப்பட்டது? எதற்காக அந்த அடையாளமாக ஏணி வைக்கப்பட்டது? வேற எதுவும் வைத்திருக்கலாமே. ஒரு சில ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. என்னோட கூட முடிஞ்சா இப்ப சொல்லுவேன், இல்லைன்னா வரும் வாரத்தில் கூட நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க என்னோட. ஏணி என்பது எதற்கு வைப்பது? மனுஷனுக்கு எதற்கு? ஏறுவதற்கு தான் ஏணி. ஏறி ஏதோ ஒரு காரியம் செயல்படுத்தும்படி ஒரு ஏணி வைக்கப்படும். அங்கே யாக்கோபுக்கு வைக்கப்பட்டது முன்னடையாளமாக சொல்லப்பட்டது. எப்போ? உனக்காக பரலோகத்தில் பல காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நீ செய்யணும், ஆண்டவருடைய சித்தம் செய்யணும், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் செய்யணும். உன் மூலமா 12 கோத்திரம் இப்ப நீ போக ஊர்ல இருந்து ஆரம்பிக்க போகிறது. நீ உன் மாமனிடத்துல போக போகிறாய். அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய ஜெனரேஷன் உருவாக போகிறது. அந்த ஜெனரேஷன் மூலமாக பல கோத்திரங்கள் எழும்பி, ராஜாக்கள் எழும்பி, ஆசாரியர்கள் எழும்பி, பல காரியங்கள் நடக்க போகிறது. அது நித்தியமாய் அந்த ஜெனரேஷன் தோன்றி வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி நீ அநேக காரியங்களை செய்ய வேண்டும், எனக்காக என்று தெரிவிக்கும்படி ஏணி சொப்பனத்தில் வந்தா நீ ஏறி ஏதோ செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஏறி அவருக்காக செய்யணும். அப்படியே நின்ன இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்கிற காரியம் வேற, ஏறி செய்கிற காரியம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏணிக்கு அடையாளம் அது பல காரணம் இருக்கு. நம்ம இதுல ஒன்று எடுத்துக்கிறோம், நிறைய காரணம் இருக்கு, நான் சொல்லுவேன், கவனிங்க. அங்கே ஏன் ஏணி வைக்கப்பட்டதுன்ட்டு அப்படியே நிறைய இடத்துல தரிசனமாயிருக்காரு. ஆபிரகாமுக்கெல்லாம் அப்படியே தரிசனமானாரு, பேசினார், மேல இருந்து பேசினார், கீழே இருந்து பேசினாரு, சத்தம் கேட்டது, சத்தத்துல பேசினார், வாய்ஸ்ல, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இவனுக்கு எப்படி பேசுறார் பாருங்க. ஏணி இருந்தது, அந்த ஏணியில என்ன இருந்தது? தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தார்கள். ஏன்னா நல்ல கவனிங்க, அது ஒரு வனாந்தரமான இடம், ஆள் சஞ்சாரம் இல்லாத இடம், எதுவுமே இல்லாத இடம், ஒரு வறண்ட இடம், ஒன்றுமே இல்லை, மனுஷ சஞ்சாரம் இல்லை, ஒருத்தரும் இல்லாத இடத்துல அவன் வந்து நிற்கிறான். யாரும் இல்லைனாலும் என் தூதர்களை அனுப்புவேன் உனக்கு என்று சொல்லி தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பாதை வரும். அந்த பாதையில யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை விசாரிக்க இருக்க மாட்டாங்க, உன்னை கேட்க இருக்க மாட்டாங்க, உனக்கு உதவி செய்ய இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனா யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, உனக்கு நிறைய தூதர்கள் அனுப்புறேன், அதை பாரு, உன் கூட தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீ பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஏறி இறங்குகிறதும் ஏறுகிறதுமா இருந்தாங்க. யாரும் இல்லைன்னாலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல தனிமையான பாதையில போறது போல இருக்கும், எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாதது போல இருக்கும். அவனுக்கு அப்படித்தானே இருந்தது, அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஒரு பெரிய படையே இருந்தது, எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாங்க, எவ்வளவு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், செல்வ சம்பத்து எல்லாமே இருந்தது, குடும்பம் இருந்தது. ஆனா ஒரு நேரம் வரும்பொழுது, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் மாமனிதனாய் மாற்றுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாதையை காண்பிக்கிறார். யோசேப்பை ஒரு மாபெரிய மனிதனாய் மாற்றும்படி அவனை இந்த பாதையில கொண்டு போனார். யாக்கோபை கொண்டு அந்த இடத்துல தான் 12 கோத்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, அவன் மூலமாக பல சந்ததிகள் தோன்ற வேண்டும் என்று சொல்லி அவனை பெரிய மகா பெரிய மனிதனாய் மாற்றும்படி, மாமனிதனாய் மாற்றும்படி இந்த பாதையை அனுமதிக்கிறார். யாருக்கு இந்த மாதிரி பாதை வருகிறதோ அவங்களுடைய லைஃப் பேக்ரவுண்ட், பேக் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. இப்போ பெரிய லெவல்ல இருப்பாங்க அவங்கெல்லாம். கீழே யாரும் இல்லை, மேலேருந்து வந்து கீழே வனாந்திரம், மேலே கர்த்தர், கீழே கல்லு, ஆனா ஏனியில பாருங்க தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது. இதுதான் உலக வாழ்க்கை. கீழைக்கும் மேலேக்கும் வித்தியாசம். கீழே யாருமே இல்லை, ஆனா கர்த்தர் இருந்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க மறுபடியும் 12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அவன் படுத்த இடத்துல ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனத்துல இதெல்லாம் பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் படுத்த இடம் எதுவோ, ஆனா தேவ பிரசன்னம் இருந்தது. அல்லேலூயா. கல்லை வைத்து படுக்கிறான். அந்த இடத்துல அவன் பார்க்கிறான், ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய், ஒருத்தர் இல்லை நிறைய பேர் உண்மையில போடப்பட்டு இருந்தார்கள். 13 வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஏன் அங்க கொண்டு போய் படுக்க வச்சார் பாருங்க. ஏன் அந்த பாதையில நடத்துறார்? ஏன் அந்த சூழ்நிலை? ஏன் அந்த காரியங்கள்? ஏன்னா அப்போ நம்மளுக்கு விளங்குறது இல்லை. அதை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படி தான் அந்த பாதை. நீ எந்த பாதையை கடக்கிறாயோ, அந்த எந்த பாதையில எதுக்காக கடக்கிறாயோ அதை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படி கர்த்தர் அந்த பாதையில நடக்க. அவன் தலை வச்சு படுத்த பூமியை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அங்க வெறும் கல்லுதான் இருந்தது. அவன் படுத்திருந்து போய்விட்டான். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த தேசத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு? எப்படி கூப்பிட்டாரு? பாலும் தேனி ஓடுகிற பொன் வெள்ளி வெட்டி எடுக்கிற இடம், அங்கே விதைக்காத நடாததெல்லாம் ஒவ்வொரு பழமும் இவ்வளவு பெருசு, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு பலுகி பெருகி கர்த்தர் அந்த வனாந்தரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அந்த இடத்துல தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அந்த மேலே கர்த்தர் இருந்தார். இவ்வளவுக்கும் காரணம் என்ன? அந்த வனாந்தரமான கல்லான பகுதி எல்லாம் செழிப்பான பகுதியாய் மாற்றி அதை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நீ இப்ப போற இந்த பாதையில, ஆனா உன் பிள்ளைகள், உன் சந்ததிகள் ஒரு மகா பெரிய செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீ வெறுமையா கடந்து போயிருக்கலாம், நீ ஒன்றுமில்லாமல் இந்த பாதையை கடந்து போயிருக்கலாம், நீ தேவனோடு இருந்து கடந்து போயிருக்கலாம். ஆனா உனக்கு பின்பு வருகிற சந்ததி அப்படி இருக்காது. அது மகா பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். அந்த இடம் ஒரு பொட்டல் காடு, வனாந்தரமான இடம், ஆட்களே இல்லாத இடம். ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு வாக்குத்தத்தம் பண்ணது. எதுக்கு அந்த கானானியரை, ராட்சசரை கொண்டு போனார்? அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அங்க தோப்பு, துறவு, வீடு, கேணி, தண்ணீர் எல்லாத்துக்கும் வழிவாசலை பண்ணி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்கும்படிதான் அங்க சத்துருக்களை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ போற பாதையெல்லாம் உனக்கு தான் சொந்தம். உன் பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த இடத்துல அவன் தரிசனத்தை கண்டானோ அந்த இடம் அவனுக்கு சுதந்திரமாய் மாறினது. எந்த இடத்துல நீ தரிசனம் காண்கிறாயோ அந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வரும் நாட்களிலே மாற்றி போடுவார். அவன் ஒத்த மனுஷனாய், வெறும் மனிதனாய், வெறும் கையாய் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது என்பது முக்கியமல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா அதுதான் முக்கியம். அல்லேலூயா. படுத்த உடனே அவனுக்கு சொப்பனம் வருது பாருங்க, தேவ தரிசனம் வருது பாருங்க. அப்படி இருக்கணும் உன் வாழ்க்கை. வனாந்தரமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? படுத்த உடனே கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரா? சொப்பனத்தை கொடுக்கிறாரா? நீ அந்த பாதையில கடந்து போகும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா என்பதை பார்த்து அறிந்து கொள்ள.
அது எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும். பாலைவனம் சோலைவனமாய் மாறும். அல்லேலூயா. அங்கதான் எந்த இடத்துல வாக்கு பண்றாரு பாருங்க, எந்த இடத்துல பரலோகத்தை எட்டின ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல யாக்கோபுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், வாசிங்க 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். எப்படி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான பெரிய ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றி அந்த 12 கோத்திரத்துக்கும் கர்த்தர் பிரித்து கொடுக்கிறார். எத்தனை லட்சம் ஜனங்க ஒரே ஒரு மனுஷனிலிருந்து ஆரம்பமாகிறது. அதுக்கு பின்பு அந்த இடத்துல எத்தனை லட்சம் ஜனங்கள் அதே இடத்துல சுதந்திரித்தார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்தை எத்தனை எதிராளிகளை அதே இடத்துல வீழ்த்தினார்கள். கொஞ்சம் கவனிங்க, நீ தனி ஒரு ஆளா இருக்கிறாய், ஆனா நாட்கள் வரும். அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு தனி ஒரு மனுஷன், ஆனா அதுக்கு பின்பு அது எத்தனை லட்சம் ஜனங்கள் அந்த இடத்துல யாக்கோபின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள் சுதந்திரித்தார்கள் என்பது நமக்கு வேதம் தெரியும். யாத்திராகமத்தில் வாசிச்சா தெரியும், என்னாகமத்தில் வாசிச்சா தெரியும், எத்தனை லட்சம் பேர்ன்றது அதுல போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா கடந்து போனது யாரு? ஒரே ஒரு ஆள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் சந்ததியை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைங்க, நீ கடந்து போவது நீ ஒரே ஆளு, ஆனா உனக்கு பின்பு உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெரிய ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடப்பார்கள். ஏன்னா நீ ஒன்றுமில்லாமல் கடந்து போய் அந்த பாதையை சந்தித்தபடியால், இயேசு எப்படி சிலுவையை சந்தித்து நமக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தினாரோ, அவர் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்பை ஏற்படுத்தி இன்றைக்கு நம்ம அதன் பாதையில நடக்கிறோமோ, அதே போலதான் இன்றைக்கு உன் காரியங்கள் பரலோகத்தை எட்டி இருக்கிறது. நாளைக்கு உன் சந்ததி அதை சுதந்திரிக்கும். நாளைக்கு உன் சந்ததி அதை ஆசீர்வதிக்கும், ஆசீர்வாதமாய் காணப்படும். நாளைக்கு உன் சந்ததி அதையெல்லாம் அனுபவிக்கும். இன்றைக்கு நீ தனி ஒருவனாய், தனி ஒரு மனுஷியாய், தனி ஒருவனாய், தனி ஒரு மனுஷனாய், மனுஷியாய் நீ கடந்து போகிறாய். பாதை அது எப்பேற்பட்ட பாதை என்பது உனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதை உனக்கு உன் சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுப்பார். உன் சந்ததி அன்றைக்கு அந்த இடத்துல வாழும்போது தெரியும். அன்றைக்கு அத்தனை இஸ்ரவேல் லட்ச லட்சமான ஜனங்கள், அத்தனை கோத்திரங்கள் சொல்லும், என் தகப்பன் அந்த இடத்துல படுக்கும்போது ஒரு கல் இருந்தது, இது வனாந்தரம் இருந்தது. இந்த இடத்துல தான் கர்த்தர் என் தகப்பனோடு பேசினார், என் தாயோடு பேசினார். இந்த இடத்துல தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இந்த இடத்துல தான் கர்த்தர் இந்த பூமியை தருவேன் சொன்னாரு என்று சொல்லி உன் சந்ததிகள் பேசும். அல்லேலூயா. அவன் தனியா இருந்தாலும் கர்த்தரோடு இருந்தான். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. மறுபடியும் சொல்றாரு 14, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை போடுகிறார். இன்னும் கல்யாணம் ஆகல, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை. இந்த பாதையில தாங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. இந்த பாதையில தாங்க கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொன்னதுதான், சொல்லியும் செய்யாது இருப்பாரு. இந்த பாதையில தான் நீ கடந்து போகிற பாதையில தான் பெரிய பெரிய ஆசீர்வாதம், பெரிய பெரிய வாக்குத்தத்தம் எல்லாம் இதுல தான் இருக்கு. உன் ஜெனரேஷனுக்கு உண்டானது இந்த பாதையில தான் இருக்கு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு. அது மட்டும் இல்லை, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம், உன் குடும்பத்து நிமித்தம், உன் சந்ததி நிமித்தம் நிறைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாதையில மாத்திரம் கர்த்தர் இருந்துட்டா போதும். அந்த பாதையில அவன் படுத்தான், ஆனா மறுநாள் போயிட்டான்.
அங்கேயே இல்லை. அந்த ஏணி வைக்கப்பட்டதற்கு முன் அடையாளம் என்ன? நீ ஏறி நிறைய ஒவ்வொரு படியாய் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், நான் உனக்கு சொல்லிட்டேன், அதை நிறைவேற்றுவது உன் கையில் இருக்கிறது என்று சொல்லிதான் ஏணியை முன் அடையாளமாய் அங்கே வைத்தார். ஏணி என்பது ஏறுவதற்கு, அதே போலதான் கர்த்தர் தந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் காணப்பட்டார். ஏறுறது அவரோடு உறவை வைத்துக் கொண்டு அவர்கிட்ட இருந்து வாயின் வந்து இறங்குறது, வாங்கிட்டு வந்து பூமியில நிறைவேற்றுறது. இப்படி ஏணிக்காக சொல்றேன், நான் நிறைய சொல்லல அந்த ஏணியை குறிச்சு. ஏன் அங்க ஏணி வைக்க, வேற ஏதாவது வச்சிருக்கலாமே கர்த்தர், ஏன் அங்க ஏணி வச்சாரு? ஏன்? தேவனோடு உறவு, அந்த உறவை பிரதிபலிப்பது பூமியில, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருவதை பூமியில விதைப்பது, பூமியில செய்வது, செயல்படுத்துவது. அதுக்குதான் அங்க தூதர்கள் ஏறுகிறது மாத்திரம் இல்ல, இறங்குகிறதையும் காண்பித்தார். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, வாசிங்க. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார். ரெண்டுமே காட்டுறாரு, ஏறுறது இறங்குறது ரெண்டுமே. வெறும் ஒன்லி ஏறுறது மாத்திரம் இல்ல, திருப்பி இறங்குறது காட்டுறாரு, இறங்குறத காட்டுறாரு. அந்த வசனம் சொல்லுகிறது, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஏறுகிறவர்களும் ஏறி அங்க மேல யார் இருந்தது? கர்த்தர் இருந்தது. அதான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார், அங்க நின்று கொண்டு இருந்தார். அப்ப ஏறுறாங்க எதற்கு? கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு நேர பூமிக்கு வராங்க. பூமியில அது அவர்களுடைய காரியத்தை செயல்படுத்தும்படி. அதே போலதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறது, அந்த பூமியில செயல்படுத்தும் போது உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். வருஷங்கள் ஓடிச்சு, ஆனா சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சு. ஏன் அத்தனை வருஷங்கள் நிறைவேறனா, அந்த பெரிய ஒரு இடம், கானான் தேசம்ன்றது பெருசு, இப்பதான் துண்டு துண்டாகி போச்சு, ரொம்ப பெருசு, பெரிய ஒரு இடம், அது பெரிய தேசம் கானான் தேசம். அந்த தேசம் முழுமைக்கும் செழுமையா இருக்கணும்னு சொல்லிதான் அதை சரி பண்ணி பயிரிட வைத்து, நிலங்கள் வைக்கப்பட்டு, காய்கனிகள் வைக்கப்பட்டு, பூக்கள் வைக்கப்பட்டு, மரங்கள் செடி கொடிகள் வைக்கப்பட்டு, கேணிகள், தோண்டாத துறவுகள், துறவுனா தண்ணி வர்றதில்ல, அது கிணறு, அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி எல்லாம் மதிலுள்ள பட்டணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தார்கள் என்று வசனம் இருக்கு. அந்த கானான்ல ஒரு மனுஷனை அழைத்து வாக்கு பண்ணார். அவனுக்கு அங்க ஏணியை காட்ட காரணம் என்ன? அப்பா, ஏறுறத இறங்குறத வெறும் மேலே ஏறுறது மாத்திரம் இல்லப்பா, என்கிட்ட வாங்கின்னு திருப்பி நீ பூமிக்கு வந்து அதை செயல்படுத்து, பூமியில செயல்படுத்து, மேலே நான் கொடுக்கறத கீழே செயல்படுத்து. அல்லேலூயா. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் நிச்சயமாய் கொடுப்பேன். ஆனா எப்படி கொடுப்பேன்? நீ படுத்த மாதிரி கொடுக்க மாட்டேன். நீ கடந்து வருகிற பாதை மாதிரி உன் பிள்ளைங்க கடந்து வர மாட்டாங்க, உன் பேர பிள்ளைங்க கடக்க மாட்டாங்க. நீ இன்னைக்கு சைக்கிள்ல போயிருக்கலாம், பைக்ல போயிருக்கலாம், ஆனா உன் பிள்ளைங்கெல்லாம் பெரிய பெரிய ராயல்டி கார்ல போவாங்க, பெரிய பெரிய வசதி வாய்ப்புல இருப்பாங்க, பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க. காரணம் என்ன? உன்னை இந்த பாதையில நடக்கிற நீ ஒரு கல்லை வச்சு படுத்த, ஆனா இதே ஜனங்க உன் சந்ததி திருப்பி வரும்போது இதே கானான் எப்படி இருக்கும் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற இடமா இருக்கும். இதே கானான் பொண்ணும் வெள்ளியும் வெட்டி எடுக்கிற இடமா இருக்கும். இதே கானான் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். உன் பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள். இன்னைக்கு நீ இதுல கல்லை வச்சு படுத்தப்பா, நாளைக்கு உன் படுக்கை, உன் பிள்ளைகளுடைய படுக்கை பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்லை இப்ப நீ பார்க்கும் பொழுது, ஆனா நாட்கள் வரும் உன் பிள்ளைகள் பார்ப்பார்கள். இந்த நாட்களில் நீ மாத்திரம் கர்த்தரோடு இருந்தா போதும். நீ மாத்திரம் கர்த்தரோடு இரு. யாக்கோபு கர்த்தரோடு இருந்தார், நீ கர்த்தரோடு இரு. பின்வரும் நாட்களில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. அங்கதான் வாக்கு பண்ணாரு, உன் சந்ததி நீ ஒருத்தனா இருக்கிற, உன் சந்ததி பழுகி பெருகும், உன் சந்ததி எல்லாம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கும் பரம்பும். அது மட்டுமல்ல, கடைசியா 15வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எந்த இடத்துலங்க கர்த்தர் சொல்றாரு? இதெல்லாம் தனியாய் துரத்தப்பட்டு வெறுமையாய் ஒன்றுமில்லாம யாரும் இல்லாத இடத்துல கர்த்தருக்கு ஏற்பட்ட வாக்கா கொடுக்கிறார். எங்க வாக்கு தத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பாதையில தான் கடைசியா சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து. இது போதுங்க, இது போதுங்க, இது போதுங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. இப்ப அடுத்து போக போறான், அங்க காக்கணும், வர போறான். அப்புறம் ஏசா எப்படி எதிர்ப்பு, இப்படி எல்லா இடத்துலையும் கர்த்தர் வாக்கு பண்றாரு, நீ உன்னை போகிற இடத்துல எல்லாம் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை கொண்டு வருவேன், மறுபடியும் இதே இடத்துக்கு கொண்டு வருவேன். ஆனா மறுபடியும் இதே பாதை உன் வாழ்க்கையில வரும்பொழுது அது என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என்னால் கிரியை செய்து முடிக்கப்பட்டிருக்கும், அது என்னால் பூரணப்படுத்தப்பட்டிருக்கும். நீ எந்தெந்த பாதையில கடந்தாயோ அந்தந்த பாதையில மறுபடியும் வரும்பொழுது, இப்போ வானாந்தரமான பாதையில போயிட்டு திருப்பி வரும்பொழுது அங்க பூத்து குலுங்கி இருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை? நீ போகும்போது வனாந்தரமா இருந்ததுங்க, நீ போகும்போது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போகும்போது ஒரு ஆளும் இல்லைங்க, அந்த இடத்துல கல்லும் மண்ணுமா இருந்ததுங்க. இப்ப திருப்பி அதே பாதையில வரீங்க, கர்த்தர் கொண்டு வருகிறார். பார்த்தா அப்படியே ஆறும் நதியும் ஓடுது, செழிப்பா இருக்கு, தண்ணி ஓடுது, செடிங்க இருக்கு, பூ இருக்கு, கனி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை? அதுதான் வாக்கு பண்றாரு, அதைதான் கர்த்தர் சொல்றாரு. நீ இப்ப இந்த பாதையை கடக்கிற, இதே பாதையில திரும்பி வருவ, ரிட்டர்ன் வரும்போது தெரியும் அது ஆசீர்வாதமா பூஞ்சோலையா, அது வனாந்தரம் வயல்வெளியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. நீ உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். நீ வெறும் கல்ல வச்சு படுத்தியே, இது ஒரு நாள் வரும், இந்த இடம் பெரிய ஆசீர்வாதமாய் எத்தனையோ லட்சம் லட்சம் ஜனங்களுக்கு, உன் சந்ததியிலிருந்து தோன்றின ஜனங்களுக்கு இது பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அங்கே பரலோகத்தில் எட்டின காரியம், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஏணிக்கு மேல கர்த்தர் இருந்தார், தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் பேசின காரியம், ஒரு கல்லை வைத்து படுத்து கொண்டிருந்த அந்த மனுஷனோடு கர்த்தர் பேசின காரியம். அல்லேலூயா. யாரும் இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறாருங்க, யாரும் இல்லைனாலும் கர்த்தர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கடந்து போகிற பாதையெல்லாம் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அது பெரிய செல்வ செழிப்பாய் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த பாதையில உன் பிள்ளைகள் வரும்பொழுதெல்லாம் பொண்ணு வெள்ளியும் வெட்டி எடுப்பாங்க. அந்த பாதையில பாலும் தேனும் ஓட, அந்த பாதையில செழிப்பான மகா பெரிய விஸ்தாரமான தேசமாய் அது மாறி போயிருக்கும். உனக்காக அது ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும். நீ போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அது மாறி இருக்கும். உன் வாழ்க்கையில நீ கடந்து போன பாதையில நீ பண்ட கண்ணீர் வேதனை கஷ்டங்கள் எல்லாம் நீ வரும்போது எல்லாம் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் சாட்சியாய் சந்தோஷமாய் ஆனந்தமாய் மாறி இருக்கும் தேவ பிள்ளையே. அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அதற்காக தான் ஏணி வைக்கப்பட்டிருது. ஏணி ஏறுகிறது இறங்குகிறது. ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் இப்படி இருக்கும், ஒரு பக்கம் இறங்கினா இன்னொரு பக்கம் ஏறும். நிச்சயமா ஏறும். ஏறுகிறது. கர்த்தர் மேல இருக்கிறார். அவர் சந்திப்பார், உன் சூழ்நிலையை மாற்றுவார், உனக்கு ஆலோசனை கொடுப்பார், உன்னை வழிநடத்துவார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ கீழே இறங்கி அதை நீ பூமியில செயல்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கை உயர்த்தப்படும், உன் தரம் உயர்த்தப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவ பிள்ளையே, இந்த பாதையில மாத்திரம் நீ கர்த்தரோடு இருந்தால், நீ கர்த்தரோடு இருந்தால் இத்தனை வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிப்பாய். இத்தனை ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில நிச்சயமாய் வரும்.
இது கர்த்தர் சொல்ற வார்த்தை, இது மாறாத வார்த்தை, இது நிறைவேறும் வார்த்தை. அப்படி எல்லாம் கண்களை மூடி தெய்வ சமூகத்துல நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பாதையில கர்த்தரை விட்டு மாத்திரம் விலகாதீங்க, கர்த்தரோடு இருங்க. படுத்தா கர்த்தர் தெரியணும், நின்னா கர்த்தர் தெரியணும், பேசினா கர்த்தரை உணரணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும், கர்த்தரோடு இருக்கணும். படுத்த உடனே கர்த்தர் சொப்பனத்துல தரிசனமா. அப்ப எப்படி இருந்திருப்பான் பாருங்க, கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷன் யாக்கோபு. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, யாக்கோபை போல எங்களை நீர் வைத்திருக்கிறீர், யாக்கோபை போல எங்கள் யாக்கோபு மூலமாக தான் பெரிய ஆண்டவரே ஒரு சந்ததிகள் உருவாகி அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இன்றளவும் பேசப்படுகிறது. அன்றைக்கு ஒரு தனி மனிதனாய் இருந்த மனுஷன் ஐயா, தனி மனுஷனை கர்த்தர் சந்தித்து ஒரு பூந்தோட்டமாய் மாற்றினீர், பெரிய தோட்டமா அவனுடைய வாழ்க்கையை மாற்றினீர், அவனுடைய குடும்பத்தை மாற்றினீர். ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்ட அத்தனை சத்தியங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகளை மகிமை எடுக்கிறோம்.